அன்புள்ள கடகராசி அன்பர்களே வணக்கம். கடகராசியினருக்கு 3ல் கேது, 9ஆம் இடத்தில் சூரியன், புதன், சனி, ராகு, சுக்கிரன் 5 கிரகங்கள். லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார். வார ஆரம்பத்தில் செவ்வாய் விரயத்தில் இருக்கிறார். அதன் பிறகு கடகராசியில் செவ்வாய் நீச்சமடைகிறார். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு, பாகிஸ்தானத்தில் சனி, சுக்கிரன், புதன் இருப்பதால் உங்கள் வாழ்வில் எல்லா விதத்திலும் ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் தற்போது படிப்படியாக குறைந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடைபெறலாம். தடைபெற்ற சுபகாரியங்கள் இனிமேல் எளிதாக நடைபெறும். வியாபாரத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். உத்தியோகத்தில் தங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அனைத்து பழி சொற்களும் விலகுவதால் சந்தோஷமாக இருப்பீர்கள். மாணவியர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவர். பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை ஈட்டிக் கொடுப்பர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லலாம், அயல் மாநிலங்கள் செல்லலாம். வாரத்தின் முற்பகுதியில் 12ஆம் இடத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் குரு. இந்த அமைப்பினால் மன உறுதி, செயல்களில் ஊக்கம் பிறக்கும். சரியான திசையில் எண்ணங்களை செலுத்தி வெற்றி பெறுவீர்கள். பொருளாதார உயர்வு உண்டு. குடும்ப தேவைகளை பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்கள் எதிர்பார்த்த பொருள்களை வாங்கி தருவீர்கள். 12ஆம் இட அதிபதியான புதன் ராசிக்கு 8ல் வக்கரம் பெற்று மறைவது யோக பலன்களை கூட்டும். எதிர்பாராத வாய்ப்புகள் தேடி வரலாம். படிப்பு சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி தரும். தாய் வழி உறவுகள் மறைமுகமாக உதவுவர். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் கோபத்துக்கு சிலர் ஆளாகலாம். வாரத்தின் பிற்பகுதியில் ராசியில் செவ்வாய் நீச்சம் பெறுவது நல்ல அமைப்பல்ல. தைரியத்தோடு இயங்கி காரியங்களை செய்யும் வேளையில் திடீரென்று சந்தேகம் வந்து முன்வைத்த காலை பின் வைப்பீர்கள். மற்றவர்களுடன் சச்சரவும் கருத்து வேறுபாடுகளும் வாரத்தின் பிற்பகுதியில் நிகழ்ந்து மன அமைதி குறையும் வாய்ப்பு உண்டு. மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருங்கள். கோவிலுக்கு சென்றால் மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மனை வழிபடுங்கள். ஸ்ரீ பழனி அம்மனை வழிபடுங்கள். அம்மன் ஸ்துதிகளை சொல்லலாம். அபிராமி அந்தாதி பாராயணம் செய்யுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். தங்களுக்கு தேவை பொறுமை, சகிப்புத்தன்மை, இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுதல். மற்றபடி இந்த வாரம் இனிய வாரமாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.